துலாம். ஆண்டின் தொடக்கத்தில் துலா ராசி நபர்களுக்கு புதிய முயற்சிகள், பொறுப்புகள், மாற்றம் நிறைந்த காலமாகும். நீண்ட நாள் முயற்சிகள் சில வெற்றி பெறும், ஆனால் சிறிய தாமதம் உண்டாகலாம். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், ஆனாலும் உங்கள் பொறுமை அவற்றை சமன்படுத்தும். தொழிலில் புதிய வாய்ப்பு உருவாகலாம், சிலருக்கு இடமாற்றம் அல்லது வேலையிலும் மாற்றம் வரலாம். வியாபாரிகளுக்கு முதலீட்டு முடிவுகள் கவனத்துடன் எடுக்கப்பட வேண்டும். உடல்நிலை சிறிது சோர்வாக இருந்தாலும் கடைசியில் நலம் காணப்படலாம். நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் வழியாக எதிர்பாராத உதவி கிடைக்கலாம். ஆன்மீகத்தின் பக்கம் ஈர்ப்போ அதிகரிக்கும். மத்திய பகுதியில், அதாவது மே மாதத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் திறக்கும் முக்கியமான பருவம். பணியில் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டுவர். புதிய பதவி அல்லது பொறுப்பு வரலாம். வியாபாரத்தில் பரந்த விரிவாக்கம், வெளிநாட்டு தொடர்புகள், ஒப்பந்தங்கள் நன்மை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமணம் அல்லது குழந்தை பாக்கியம் பற்றிய மகிழ்ச்சி செய்தி வரும். பொருளாதாரம் மேம்படும். பழைய கடன்களை அடைக்க முடியும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் பெருகும். உடல் நலம் மேம்படும். மனநலம் சீராகும். புதிய வீட்டிற்கு அடிக்கல் போடுவதற்கு அல்லது வாகனம் வாங்குவதற்கு ஏற்ற காலம் இதுவே. ஆண்டின் இறுதி பகுதியில் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை பல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பண விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும். நவம்பர் மாதத்திற்கு பிறகு முயற்சித்த பல விஷயங்கள் நிறைவேறும். சமூகத்தில் மரியாதை உயரும். புதிய தொடர்புகள் பயனளிக்கும். வியாபாரத்தில் பெரும் லாபம் கிடைக்கும். பழைய ஒப்பந்தங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். குடும்பத்தில் சமாதானம் நிலவும். பெற்றோரின் உடல்நிலை மேம்படும். திருமணமானவர்களுக்கு துணைவரின் ஆதரவு அதிகரிக்கும். ஆண்டின் இறுதியில் சிலர் ஆன்மீக யாத்திரை மேற்கொள்ளலாம். ஆரோக்கியம். சனி 6ஆம் இடத்தில் இருப்பது நோய்களை கட்டுப்படுத்தும் பாக்கியத்தை தரும். ஆனால் மன அழுத்தம், கால் வலி, நரம்பு சம்பந்தமான வலி ஆகியவை ஆண்டு தொடக்கத்தில் சிறிது பாதிக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு செல்லும் போது ஆரோக்கியத்தில் திடீர் நன்மை ஏற்படும். குடும்பம் மற்றும் பொருளாதாரம். ஆண்டு தொடக்கத்தில் உறவினர்கள் இடையே சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம், ஆனால் குருவின் பார்வை குடும்ப பந்தங்களை மீண்டும் இணைக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற நற்செய்திகள் ஆண்டின் 2ஆம் பாதியில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பெற்றோருக்கு ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் சமய நம்பிக்கை அதிகரிக்கும். கடன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் ஆண்டு தொடக்கத்தில் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு செல்வதால் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு, முதலீட்டு லாபங்கள் கிடைக்கும். நிலம், வாகனம் வாங்க நல்ல காலம் இதுவாக அமையும். கொடுக்கல் வாங்கல். இந்த ஆண்டில் துலா ராசிக்காரர்கள் பணம், பொருள் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை காட்டும் நபர்களிடம் விவரம் எழுதி பதிவு செய்திடுவது அவசியம். புதிய கடன்கள் கொடுப்பதையும் யாருக்காவது எந்த விஷயத்திலும் உத்தரவாதம் கொடுப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் முதல் நவம்பருக்குள் பழைய பாக்கிகள் திரும்பி வரும். சொத்து விற்பனை அல்லது வாங்குதல் தொடர்பான முடிவுகள் ஆண்டின் இறுதியில் செப்டம்பர் முதல் டிசம்பருக்குள் நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரம். உத்தியோகஸ்தர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புதிய பொறுப்புகள் மற்றும் மதிப்பு பெறும் காலம். மேல் அதிகாரிகளின் பாராட்டும் வெளிநாட்டு பணியிட வாய்ப்பும் உருவாகலாம். வியாபாரிகளுக்கு புதிய பங்குதாரர்கள் இணைவார்கள். ஆனால் ஆண்டு தொடக்கத்தில் சில ஒப்பந்தங்கள் தாமதமாகலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு கடகத்தில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவில் வணிக விரிவாக்கம் அல்லது புதிய கிளைகள் தொடங்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இடமாற்றம், வேலை மாற்றம் ஆகியவற்றை நீங்கள் விரும்பினால் நிச்சயம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்துச் செல்வது நல்லது. அரசியல். குரு பகவான் 10ஆம் இடத்தில் வருவதால் மக்களிடம் செல்வாக்கு, பேச்சாற்றல், ஆதரவு அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருந்தால் பதவி உயர்வு அல்லது தேர்தல் வெற்றி வாய்ப்பு அதிகம். சனி 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளை வெல்ல முடியாது.
ஆகையால் முன் கோபத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். விவசாயம். மிதுனத்தில் குருவும் மீனத்தில் சனியும் இருப்பதால் பயிர் வளர்ச்சிக்கு பருவமழை ஆதரவு நல்ல விதமாக அமையும். ஜூன் மாதத்திற்கு பிறகு நீர் சார்ந்த பயிர்கள், பால் உற்பத்தி, மாடு வளர்ப்பு போன்ற துறைகளில் அதிக லாபம் கிடைக்கும். ஆனால் ராகு கும்பத்தில் இருப்பதால் புதிய கருவிகள் வாங்கும் போது அல்லது கடன் வாங்கும் போது கவனம் தேவை. கல்வி. ராகு கும்பத்தில் இருப்பதால் புதுமை, கலைச்சொற்கள், நடிகர், எழுத்தாளர், இசைத்துறையினர் பெரும் புகழ் பெறுவர். குரு பகவான் மிதுனத்தில் இருப்பதால் வெளிநாட்டு பயிற்சி அல்லது கல்வி வளர்ச்சிக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஜூன் மாதத்திற்கு பிறகு பொதுவெளியில் கௌரவம் உயரும். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த ஆண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த பொறுப்புடன் உற்சாகத்துடன் செயல்பட வேண்டிய காலம். குரு பகவான் மிதுனத்தில் இருப்பது வெளிநாட்டு அல்லது தூர பயண வாய்ப்பை தருகிறது. ஜூன் மாதத்திற்கு பிறகு பணியில் பெரும் உயர்வு, பதவி மாற்றம், முதலீட்டில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சிலர் பொறாமையால் சிறிய மனக்கசப்பு ஏற்படுத்தினாலும் அது நீடிக்காது. புதிய வீடு வாங்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக உருவாகும். சுவாதி. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பொது பலன்கள். குரு பகவான் மிதுனத்தில் இருப்பதால் அறிவாற்றலும் பேச்சாற்றலும் சிறப்பாகும். வெளிநாட்டு வாய்ப்புகள், உயர்கல்வி, புதிய தொடர்புகள் கிடைக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு கடகத்தில் சஞ்சரிக்கையில் பதவி உயர்வு, சமூக மரியாதை, தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஜோடி ஏற்படும். ராகு கும்பத்தில் இருப்பதால் சில நேரங்களில் நண்பர்களிடம் நம்பிக்கையின்மை வரலாம். அதை கவனமாக சமாளிக்கவும். விசாகம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பொறுமையும் வியூகமும் தேவைப்படும் வருடம். ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் மிதுனத்தில் இருப்பதால் வியாபாரம் மற்றும் வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் சனி மீனத்தில் இருப்பதால் சிலர் வேலை பரிமாற்றம் அல்லது இடமாற்றம் ஆகியவற்றை சந்திக்கலாம். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் கடக பயணத்தால் பதவி, பெயர், புகழ் ஆகியவை உயர்வு பெறும். தொழில்நுட்பம் அல்லது கல்வியில் புதுமையான விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல நேரமாக அமைகிறது. குடும்பத்தில் சில நேரங்களில் பிள்ளைகள் குறித்து கவலை இருக்கலாம். ஆனாலும் கடைசியில் சுப பலன்தான் மேலோங்கி காணப்படுகிறது. பரிகாரம். திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று 108 தீபம் ஏற்றி ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து முருகப் பெருமானை தரிசனம் செய்ய இந்த வருடம் மிகச்சிறந்த அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் வருடமாக அமையும். தடைகள் அனைத்தும் விலகும். நினைத்த காரியம் நிறைவேறும். அதிர்ஷ்டம் அளிப்பவை. அதிர்ஷ்ட எண் 3, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருநீலம். அதிர்ஷ்ட கல் வைரம். அதிர்ஷ்ட கிழமை வெள்ளி. அதிர்ஷ்ட திசை தெற்கு மற்றும் வடமேற்கு. அதிர்ஷ்ட தெய்வம் முருகன்.